இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் நாட்டிலே கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வருகிற அராஜக செயலை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசின் அவலங்களை எடுத்துரைப்பதற்காகவும் மாடுகள் வாழட்டும் மனிதர்கள் சாகட்டும் என்ற எண்ணத்தோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற அயோக்கியர்களுக்கு கடுமையான மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாஜக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் இருந்து நாட்டிலே நடைபெற்ற எண்ணற்ற பல நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டிலே முகமது அகலாக் என்ற பெரியவரை மாட்டின் பெயரால் படுகொலை செய்தார்கள். செத்துப்போன மாட்டின் தோலை உரித்தார்கள் என்பதற்காக குஜராத்திலே தலித் சமூக தோழர்களை அடித்து துவைத்தெடுத்தார்கள். மத்திய பிரதேசத்திலே மாட்டிறைச்சி விற்பனை செய்ய சென்ற 2 பெண்களை காவல்துறை அதிகாரிகளின் முன்னிலையிலேயே கடுமையாக தாக்கினார்கள். ஹரியானாவிலே செத்துப்போன மாட்டிறைச்சி தோலை உரித்ததற்காக வேண்டி தலித்து சொந்தங்களை அடித்தே கொலை செய்தார்கள். 2 முஸ்லிம் வாலிபர்கள் மாட்டிறைச்சியை காரணம் காட்டியே அவர்களுடைய வாயில் மாட்டு சாணத்தை திணிக்கிற அளவிற்கு கடுமையான காரியங்களை அரங்கேற்றினார்கள். அந்த அரங்கேற்றுதலின் தொடர்ச்சியாக தற்பொழுது ராஜஸ்தானில் மாடுகளை முறைப்படி அரசின் சட்டத்திற்கு உட்பட்டு வாகனங்களில் ஏற்றிக் கொண்டிருந்த சில பேரை பசுவை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் இயக்கம் நடத்துகிற அயோக்கியர்கள், அராஜக பேர்வழிகள், காவி சிந்தனை உடையவர்கள் கடுமையாக தாக்கி அதிலே 55 வயது மதிப்புள்ள பெஹ்லூகான் என்ற பெரியவரையும் படுகொலை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் எந்த அடிப்படையில் செய்கிறார்கள்? இந்து மதத்தின் பெயரால் செய்கிறார்கள். இந்து மதத்தை காப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அறைகூவலிட்டு செய்கிறார்கள். இந்து மதத்திலே பசு என்பது புனிதமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பசு என்பது நாங்கள் வணங்குகிற தெய்வமாக இருக்கிறது. எனவே பசுக்களை காப்பதற்காக இந்த காரியங்களை செய்கிறோம் என்று இப்படிப்பட்ட அராஜகத்தில் அடாவடித்தனத்தில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ஒரு செய்தியை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தின் வழியாக இந்த காவி கும்பல், அராஜக கும்பல், ரவுடி கும்பல் பயந்து நடுங்கி விடுவார்கள் என்ற எண்ணத்திலே நாம் இந்த போராட்டத்தை அறிவிக்கவில்லை. அது இதனுடைய நோக்கமும் இல்லை. இந்த போராட்டத்தின் வழியாக நாம் சொல்ல வருகிற செய்தி என்ன? இந்து மதத்தின் பெயரால், கோமாதா என்ற பெயரால், இந்து மத பக்தியின் பெயரால் அவர்கள் செய்து கொண்டிருந்த இத்தனை நாளும் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்த இந்த ஏமாற்று வேலைகள் இனிமேல் எடுபடாது. முஸ்லிம்கள் விழித்து விட்டார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம். இனிமேல் இந்த தேசத்தில் நம்முடைய பருப்பு வேகாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம். நான் கேட்கிறேன், பசு எங்களின் தெய்வம், எங்களிலே புனிதமான பிராணி, எனவே நாங்கள் அதை கொண்டாடுகிறோம், மதிக்கிறோம், காப்பாற்றுகிறோம் என்று களத்திற்கு வந்திருக்கிறீர்களே, பசு மட்டும்தான் உங்களிடத்திலே புனித பிராணியா? உங்களுடைய தெய்வங்களின் பட்டியலில் பசு மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறதா? திருமால் என்று நீங்கள் வழங்குகிற பெருமாளுடைய அவதாரங்கள் தசாவதாரம் என்று 10 அவதாரங்களை பட்டியலிடுகிறது. அந்த அவதாரங்களில் என்னென்ன பிராணிகள் வருகிறது தெரியாதா? மச்சாவதாரம் என்ற பெயரால் மீன் இருக்கிறதே, உன் பார்வையில் அது கடவுள் இல்லையா? பசுவை வாகனத்திலே ஏற்றினால் அடித்துக் கொள்வாய் என்றால், மீன்களை கப்பலிலே ஏற்றினால் அவர்களை என்ன செய்வாய்? செய்தாயா? உன்னுடைய நோக்கம் பசுவை காப்பது அல்ல. பசுவின் பெயரை சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கி அரசியல் லாபத்தை அடைவதற்காக வேண்டி களத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுக்கு தெய்வ பக்தி தான் உண்மை என்றால் மீனை கை வைத்தவர்களை மீது நீங்கள் கடுமை காட்டி இருக்க வேண்டும். அதே போல கூர்ம அவதாரம் என்ற பெயரிலே ஆமை வடிவம் எடுத்திருக்கிறார் பெருமாள். அந்த ஆமை உங்களுக்கு தெய்வம். ஆமைக்காக நீங்கள் பாடுபட்டீர்களா? வராக அவதாரம் என்ற பெயரால்
பன்றியின் அவதாரம் வடிவம் எடுத்திருக்கிறார் உங்களுடைய தெய்வம். பன்றிக்காக நீங்கள் போரிட்டீர்களா? பைரவ அவதாரம் என்ற பெயரிலே நாய் வடிவம் எடுத்திருக்கிறார் உங்களுடைய பெருமாள். அந்த நாய்க்காக நீங்கள் பாடுபட்டீர்களா? நாய்க்கு குரல் கொடுக்கவில்லை, பன்றிக்கு குரல் கொடுக்கவில்லை, ஆமைக்கு குரல் கொடுக்கவில்லை, மீனுக்கு குரல் கொடுக்கவில்லை, முருகனின் வாகனமான சேவலுக்கு குரல் கொடுக்கவில்லை, மயிலுக்கு குரல் கொடுக்கவில்லை, குரங்கிக்கு குரல் கொடுக்கவில்லை. இவையெல்லாம் அவர்களுடைய தெய்வங்களின் பட்டியல். குரங்கு தெய்வம் அனுமார் என்ற வடிவத்திலே, யானை தெய்வம் விநாயகர் என்ற வடிவத்திலே, எலி கூட தெய்வம் விநாயகரின் வாகனம் என்ற வடிவத்திலே. எங்களா போனிய பிரிட்டிஷ்கார காலத்தில் பாலகங்கானந்த திலகர் வந்தார். என்ன வந்தாரு? அவரை இன்றைக்கு பால புத்தகத்திலே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியாக சித்தரிக்கிறார்கள். என்ன செய்தார் அவர்? மும்பையில ஒரு மிகப்பெரிய பிளேக் நோய் ஒன்று ஏற்படுகிறது. மனிதர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக செத்து போகிறார்கள். அதற்கு காரணத்தை கண்டுபிடித்து எலிகளை கொல்ல வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு முடிவெடுக்கிறது. அப்பொழுது களத்திற்கு வருகிறார் பாலகங்காதர திலகர். வந்து என்ன சொல்கிறார்? எலி எங்களின் விநாயகரின் வாகனம், மூஞ்சூர் மேல கை வைக்காத. பிரிட்டிஷ்காரன் பார்த்தா என்ன இவன் கிறுக்கு பயிரா இருப்பான் போல இருக்கு, தூக்கி உள்ள போடு, ஜெயிலுக்குள்ள போட்டான். உடனே இவர் பெரிய தியாகி ஆயிட்டார். சரி, அன்றைக்கு அவர் எலியை எடுத்தாரே, நீ ஏன் எலியை விட்டாய்? மற்ற தெய்வங்களை விட பசுவின் மீது கொண்டிருக்கிற பக்தியாவது உண்மையா? பசு பக்தி உண்மை என்று சொன்னால் பசுவின் மீது முஸ்லிம்கள் கை வைக்கிற பொழுது கோபப்படுகிறாய், தலித்துகள் கை வைக்கிற பொழுது கோபப்படுகிறாய், கிறிஸ்தவர்கள் கை வைக்கிற பொழுது கோபப்படுகிறாய். ஆனால் உங்களுடைய பாஜக பஜ்ரங் தள குண்டர்களும் கட்சிக்காரர்களும் கொத்து கொத்தாக டன் கணக்கிலே வெட்டி 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 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்களே மாட்டிறைச்சியை. அப்பொழுது எங்கே போனது உங்களுடைய பசு பக்தி? அப்பொழுது எங்கே போனது உங்களுடைய மாட்டு புத்தி? 24 லட்சம் டன் ஒரு வருடத்தில் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் இருந்து பிரேசிலுக்கு அடுத்தபடி இந்தியா தான் உலகத்திலே மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் முதலிடத்திலே இருக்கிறது. மாட்டிறைச்சியின் வழியாகத்தான் இந்த தேசத்தில் அதிகமான அந்நிய செலாவணி ஈட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மாட்டிறைச்சியை விற்பனை செய்வது யார் என்று கேட்டால் எல்லாம் பாஜக குண்டர்கள். மாட்டின் மீது பக்தி என்றால் எக்ஸ்போர்ட் செய்கிற பொழுது அந்த மாட்டு பக்தி எங்கே போனது? அதை பெல்ட்டாக மாற்றிக் கொள்கிற பொழுது மாட்டு பக்தி எங்கே போனது? அதை ஷூவாக அணிந்து கொள்கிற பொழுது மாட்டு பக்தி எங்கே போனது? மாட்டின் மீது பக்தியா? ராமகோபாலன் சொல்லுகிறார், மாட்டிறைச்சியை உண்கிறவன் இந்துவே அல்ல, மாட்டிறைச்சியை தின்பதற்கு பதிலாக மலத்தை தின்னலாம். நான் கேட்கிறேன், இந்து மதத்திற்கு வக்காலத்து வாங்குகிற ராமகோபால் ஐயரே, நீர் இந்து மதத்திற்கு அத்தாரிட்டியா? உன்னுடைய முன்னோர்களும் உன்னுடைய வேதமுமா? ராமன் பசு இளங்கன்றை மாட்டிறைச்சியை சாப்பிட்டு இருக்கிறார் என்று ராமாயணம் சொல்லுகிறது. அதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? இந்த நாட்டிலே 71% பேர் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள். நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 20%. அதை கழித்து விட்டால் 51% பேர் முஸ்லிம் அல்லாத மக்கள் இந்த நாட்டிலே மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள். அப்ப அவங்க எல்லாம் பார்வையில் இந்து கிடையாது. மாட்டிறைச்சி சாப்பிடுவதற்கு பதிலாக மலத்தை தின்னலாம். பதிலாகத்தானே திங்கலாம். எங்களுக்கு ஆல்ரெடி மாட்டிறைச்சி இருக்கிறது, பதிலுக்கு ஒன்று தேவையில்லை. தேவைப்பட்டால் பதிலுக்கு தேவைப்படுகிற பொருளை ராமகோபால் ஐயருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அட்ரஸ் தரட்டும், எத்தனை டன் வேணும்னு சொல்லட்டும், லாரி லாரியாக அவருக்கு விருந்துக்கு தேவையான ஏற்பாட்டை செய்து கொடுப்பதற்கு தௌஹீத் ஜமாத் தயார். அயோக்கியர்களா? மாடு மாடு என்று மனிதனை கொள்கிறீர்களே, மனித உயிர்கள் பெரியதில்லையா? மனிதனை விட மாடு பெரியதா? மனிதனை காப்பதற்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லையா? மாடுகளை காக்கிறோம் என்கிறீர்களே. நான் கேட்கிறேன், மாடுகளை யார் காப்பாற்றுவது? எப்படி காப்பாற்றுவது? மாடுகளை மனிதன் தான் காப்பாற்றுவான். எப்படி காப்பாற்றுவான்? மனிதன் சாப்பிடுவதற்கு அது பயன்பட்டால் மாடுகளை வளர்த்து 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 அதை காப்பாற்ற
மாற்றுவான். எனக்கு சாப்பாட்டுக்கு தேவைப்படும் பொழுதுதான் மாடு வளர்ப்பேன். சாப்பாட்டுக்கு உணவே தேவைப்படல, நான் ஏன் மாட்டு பக்கம் போக போறேன்? உலகத்தில் எந்த கூமுட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தானே தெரியல. மாடுகளை கொல்லாமல் இருந்தால் மாடை காப்பாத்தினால் எவ்வளவு கிறுக்கம் சொல்லி கொடுத்திருக்கான். நான் சொல்றேன், கொல்லாத பிராணிகள் சிலவற்றை பட்டியலிடுகிறேன். புலியை யாரும் கொல்லவில்லை, சிங்கத்தை யாரும் கொல்லவில்லை, காட்டு விலங்குகளை யாரும் கொல்லவில்லை. ஆனால் அதை காப்பதற்காக வேண்டி அரசாங்கம் தவமாய் தவம் இருக்கிறது. ஆனால் ஆடுகள், மாடுகள், கோழிகள் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்களால் அறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. மாடு திங்க வேண்டியது இருக்கு, கூட ஒரு 10 மாட்டை வளர்ப்போம். மாடுகளை யார் உண்கிறார்களோ அவர்களால் மாடுகள் வாழும், யார் உண்ணக்கூடாது என்று தடுக்கிறார்களோ அவர்களால் மாடுகள் சாகும். நீ மாட்டை சாகடிக்க வந்திருக்கிறியா, மாட்டை காப்பாற்ற வந்திருக்கிறியா? யோசித்து பாரு. உன்னுடைய நோக்கம் மாடுகள் அல்ல. மாட்டின் வழியாக முஸ்லிம்கள் மீது கை வைக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிரதான சிந்தனை. வடநாட்டிலே இருக்கிற முஸ்லிம்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் உங்களுடைய அராஜகம், உங்களுடைய கொட்டம் ராஜஸ்தானிலே, குஜராத்திலே, மத்திய பிரதேசத்திலே பாஜக ஆளுகிற இன்ன பிற மாநிலங்களிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்க இன்றைக்கு தமிழகத்திலே எப்படிப்பட்ட எழுச்சி ஏற்பட்டிருக்கிறதோ அதே எழுச்சி இன்ஷா அல்லாஹ் வட மாநிலங்களிலும் ஏற்படும். எத்தனையோ அடாவடித்தனங்கள் வருகிற செய்திகள் எல்லாம் வடநாட்டிலிருந்து வருகிறது. இப்பொழுது வடநாட்டிலே கொலை செய்துவிட்டு அறிக்கை தருகிறார்கள். வடநாட்டில் செய்யப்பட்ட இந்த காரியத்தை, பசுவதை தலையை, அதற்காக மனிதனின் தலையெடுத்த இந்த காரியத்தை நாங்கள் நாடு முழுவதும் விரிவுபடுத்த போகிறோம். நன்றாக விரிவுபடுத்தி முதலிலே தமிழகத்திற்கு வா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறைகூவல் விடுகிறது. நீ ராஜஸ்தானிலே செய்த காரியத்தை, குஜராத்திலே செய்த காரியத்தை, தாத்ரியிலே முகமது அக்ராக்கின் மீது செய்த காரியத்தை, ஹரியானாவிலே தலித்து சொந்தங்கள் மீது செய்த காரியத்தை, அதே காரியத்தை தமிழகத்திலே செய்வதற்கு வா. நீ வருகிற அதே வழியிலே உன்னை எதிர்கொள்ள நாங்கள் வருவோம். சட்டம் வருமா, காவல்துறை வருமா எங்களுக்கு தெரியாது. வரலாம், வராமலும் போகலாம், வந்துவிட்டு வேடிக்கை பார்க்கலாம், சாகட்டும் என்று ரசிக்கலாம். ஆனால் எங்களை கொல்ல வருகிற உன்னை எப்படி கொல்வது என்பதற்கு சட்டம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. சட்டப்படி எதிர்கொள்வோம். சட்டப்படினா உடனே இவங்க கோர்ட்ல கேஸ் போடுவோம் போல இருக்கு, அவன் கிறுக்கு பையன் செய்யற வேலை. நாங்க அந்த சட்டத்தை சொல்லல, சட்டம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. உன்னை ஒருவன் கருவறுக்க வந்தால் அவரை கருவறுப்பது சட்டத்தின்படியான நியாயம் என்கிறது. நீ ஆயுதம் தூக்கினால் அதை விட பல மடங்கு ஆயுதம் தூக்குற பலம் எங்களுக்கு உண்டு. இவருடைய பாரம்பரியமே அப்படிப்பட்ட பாரம்பரியம். உன் பாரம்பரியம் அறியா? பிரிட்டிஷ்கார வந்தவன ஓடி ஒளிஞ்சிய வீர சாவர்கர் ஜெயில இருந்து கடிதம் எழுதினார, மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு கீழே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், என்னை ஜெயிலிருந்து வெளியில் அனுப்பி வைத்தால் உங்களுக்கு நாங்கள் அடிமை சேவகம் செய்வோம், ஒருவேதும் உங்களை எதிர்த்து நாங்கள் போரிட மாட்டோம் அப்படின்னு அடிமை சேவகம், அடிமை கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியிலே வந்தார்களே, அதே போல மன்னிப்பு கேட்ட கூட்டத்தின் பரம்பரையா இந்த பரம்பரை? ஆங்கிலேய ராணுவத்தை, ஆங்கிலேய பீரங்கியை, ஆங்கிலேய துப்பாக்கி குண்டுகளை தங்களின் நெஞ்சுக்கு மேல் சுமந்த பரம்பரையா? நீ ஒருத்தனை காட்டு. நான் கேட்கிறேன், தேசபக்தி வேடம் போடுற எல்லா பேரையும் கேட்கிறேன். ஒட்டு மொத்தமா அவங்க தான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வேணும்னா அவங்கள்ட்ட போய் டீடைல வாங்கிட்டு வரணும். ஹோல்சேல் பிசினஸ் அவங்களுக்கு தான். எதை எடுத்தாலும் தேசபக்தி தேசபக்தி. கேள்வியை கேட்டாச்சுன்னா தேசபக்தி இல்ல, தேசத்தின் மீது பக்தி என்று பேசுகிறாயே. ஆங்கிலேயன் இந்த தேசத்தை அடிமைப்படுத்த வந்த நேரத்தில் உன்னுடைய பக்தி எங்கே போனது? ஒரே ஒருத்தனை காட்டு தியாகின்னு. உன் பரம்பரையில, அத்வானி பரம்பரையில, மோடி பரம்பரையில, அமித்ஷா பரம்பரையில, உமாபாரதி பரம்பரையில, இந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தனை இந்த தேசத்திற்காக
ரத்தம் சிந்தியவன், பொருள் கொடுத்தவன் ஒருத்தர காட்டுனி. பிரிட்டிஷ்காரனுடைய பாதங்களை நக்கி பிழைத்த கூட்டம், அவர்களை ஓட ஓட விரட்டிய வீரம் சந்திய குடும்பத்தினத்திலே வந்து நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுடைய தேசபக்திக்கு பாடம் நடத்துகிறீர்களா? நீ வா, அதைத்தான் கோஷத்திலே சொன்னோம். முல்லை முள்ளால் எடுப்பதற்கு முஸ்லிம்கள் நாங்கள் தயாரா? உடனடியாக இந்த அக்கிரமத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். கடந்த முறை அகலாக்கு படுகொலைக்கு பிறகு பல மாதங்கள் கழித்து பிரதமர் வாய் திறந்தார். அன்றைக்கு இதே பிரச்சனைக்காக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே கூட நம்முடைய ஜமாத்தின் நிறுவனர் சொன்னார், இதற்கு முன்னால் ஒரு ஊமையை பிரதமராக வைத்திருந்தோம், இப்பொழுது நாம் செத்த பிணத்தை பிரதமராக வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். கண்டுக்க மாட்டேங்கிறானே, ஊர்வலத்தில் என்ன நடக்குனே தெரியலையே, பதவியேற்ற நாள்ல இருந்து சுத்திக்கிட்டே இருக்கிறான பாதிப்பைய. அவன் இந்த நாட்டுக்கு பிரதமரா உலகத்துக்கு பிரதமர்னா அவனுக்கே தெரியலையே. எல்லா ஊரும் சுத்திட்டாரு. வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அடிக்கிற கமாண்ட பாத்தியலோ, கழுவி கழுவி ஊத்துறானுவ. தூரத்துல ஏதோ ஒரு தேசம் தெரிந்த, வேற ஒண்ணும் இல்ல, உங்களை பிரதமர் ஆக்கிற இந்திய தேசம். வரும்போதே ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறான். 5 வருஷத்துக்குள்ள உலகத்துல நம்ம போகாத நாடே இருக்கக்கூடாது என்கிற அளவிற்கு வேகத்தோடு பயணம். நம்முடைய கோரிக்கைக்கு பிறகு செத்த பிணத்தை வைத்திருக்கிறோம் என்ற கடுமையான கண்டனத்திற்கு பிறகு பிரதமர் வாய் திறந்தார். மனிதர்களை கொல்லாதீர்கள், தலித்துகளை கொல்லாதீர்கள், சிறுபான்மையினரை கொல்லாதீர்கள், யாரையேனும் கொள்வதாக இருந்தால் என்னை கொல்லுங்கள் சொன்னார். ஒத்த வார்த்தை சொன்னாலும் எவ்வளவு சூப்பரான வார்த்தை சொல்லி இருக்கார் பத்தியா. கொல்லப்பட தகுதியானவர் அந்த நியாயத்தை உணர்ந்து சொல்கிறார். அடே, எத்தனை குஜராத்ல 3000 முஸ்லிம கொன்னடா, பழிக்கு பழி வாங்குறதா இருந்தா என்ன கொள்ளு. உண்மையில் அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்றால், நாட்டு மக்களின் மீது அவர் உண்மையிலே பாசமும் பரிவும் கொண்டிருக்கிறார் என்றால், உடனடியாக பிரதமர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு இது போன்ற நிகழ்வுகள் தொடராத வண்ணம் சட்ட ரீதியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை அவர் பெற்றுத் தர வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இறைவன் சொல்லுகிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள். வெற்றி நமதே, நாளை நமதே, இறுதி முடிவு நமதே. எந்த பெரிய மோடி அல்ல, மோடியை பெற்றெடுத்த அப்பனே வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்மை ஒருவனாலும் அசைக்க முடியாது. என்ன செஞ்சிருவான்னு நினைக்கிறீங்க? இவர்களுடைய கொடுமை அட்டகாசத்தால் என்ன நிகழும்? நாமெல்லாம் சிறுபான்மையா இருக்கிறோமே, அதுதானே கவலை. உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்கள். இந்த தேசத்திலே அரசின் புள்ளி விவரப்படி, கணக்குகள் படி நாம் சிறுபான்மை என்ற பட்டியலுக்குள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். நிஜமான கணக்குப்படி இந்த தேசத்தில் உண்மையான பெரும்பான்மை முஸ்லிம்களாகிய நாம் தான். எல்லா பயிலும் பிரிஞ்சு கிடக்கலாம். ஒரு நாள் இடைவெளியிலே இறைவனின் கிருபையினால் இத்தனை ஆயிரம் மக்கள் ஒரே ஒரு அறிவிப்பிலே இந்த இடத்திலே குழுமி நிற்கிறோம் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு வலிமையை காசு கொடுக்காமல், பிரியாணி கொடுக்காமல், கோட்டல் பாட்டில் கொடுக்காமல், உண்மைக்காக உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடனே குழுமுகிற ஆற்றலை வேறு எந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்? மற்றவெல்லாம் எவனும் சேர மாட்டான். தொட்டா தீட்டு பட்டா தீட்டுன்னு எல்லா பயிலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி நிற்கிறான். இப்படி குழுவி நிற்கிற, தோளோடு தோல் சேர்த்து நிற்கிற, உடலோடு உடல் ஒட்டி நிற்கிற நிஜமான நண்பர்களாக சகோதரர்களாக மாறி போயிருக்கிற ஒரே சொந்தம் இந்த தேசத்திலே முஸ்லிம்களை தவிர வேறு எவரும் இல்லை. அதனால நம்ம சிறுபான்மைகளா இல்ல,
தேசத்திலே பெரும்பான்மை நாம் தான், யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. நான் இந்த பசு பாதுகாவலர்களை பார்த்து கேட்கிறேன், நிஜமாகவே பசுவின் மீது உனக்கு பக்தி இருக்கும் என்று சொன்னார், அந்த பசுவை நீ எப்படி போற்ற வேண்டும்? காய்கறி கடைகள் இருக்கிற குப்பை தொட்டிகளில் போய் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பசுமாடுகளாய் மேய்ந்து கொண்டிருக்கிறது. எங்க வச்சுவோம் பசு பக்தி? மாதாங்கிற அம்மாங்கிற உங்க அம்மாவை எவனோ பூனையில இருந்து கழிச்சு போட்ட அலுவல் கத்திரிக்காய் ரோட்ல இருந்து தின்னுகிட்டு இருக்காங்களா? எங்கடா பசுவ பக்தி? கேட்பார் இல்லாமல் ரோடுகளிலே சுற்றி திரிந்து வாகனங்களில் அடிபட்டு செத்துக் கொண்டிருக்கின்ற பசுக்கள் எட்டி பாத்தியா? அவ்வளவு கோசாலை என்கிற பெயரால் வீட்டிலே நாங்கள் பசுவை பக்தியோடு வளர்க்கிறோம் என்று சொல்லுகிறவன் கூட மாட்டு தொழுவத்திலே சாணியிலே மாட்டை புரள விட்டு விட்டு ஏசி ரூமுக்குள்ள நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க அம்மாங்கிற மாதாங்கிற அம்மா மதிக்கிற லட்சணம் இதுவா? நீ வெளியே வா, மாட்டு தொழுவத்தில் நீ இல்லை, உங்க அம்மாவை ஏசி ரூமுக்குள்ள போடு, நீ மனுஷன். இப்படி அதிலே எங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பக்தி உன்னை சார்ந்தது. உன் வீட்டிலே இருக்கிற மாட்டை நான் பிடிச்சிட்டு வந்தா இருந்தனா? என் வீட்டில் இருக்கிற மாடு, நான் காசு கொடுத்து வாங்கின மாடு, எனக்கு சொந்தமான மாடு, என் சட்டம் அனுமதித்திருக்கிற அடிப்படையில் நான் அந்த மாட்டை அறுத்து உண்பதிலே உனக்கு என்ன கேடு? நெசமா உனக்கு அப்படி பக்தி இருந்துச்சுன்னா நாட்டில் இருக்கிற எல்லா மாட்டையும் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்க. அப்ப வந்து கேளு, எனக்கு எல்லா மாடு எனக்கு சொந்தம், நீ ஏன்டா கை வைக்கிறன்னு கேளு, அப்பம் பார்ப்போம். அப்படி செய்வதை விட்டுவிட்டு எங்களுக்கு சொந்தமானதிலே கை வைப்பதற்கு நீ யார்? சரி, எல்லாம் இருக்கட்டும், நிஜமாகவே இது குற்றமாகவே இருந்தால் கூட அந்த குற்றத்தை தட்டி கேட்க, தண்டனை கொடுக்க, படுகொலை செய்ய நீ யார்? நாட்டில் அரசு இல்லை, காவல்துறை இல்லை, நீதிமன்றம் இல்லை, சட்டம் இல்லை. தடி எடுத்தால் தண்டல்காரரா? உன் அரசு அமைந்து விட்டது என்று சொன்னால் ஆட்டம் போடுவீர்களா? எதிர்த்து கேட்க ஆள் இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்களா? இருக்கிறோம், இன்றைக்கு திரண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில வருடங்களில் உங்கள் ஆட்டத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இத்தனை பெரிய மக்கள் திரளின் கோரிக்கையை, தேசத்தில் இருக்கிற லட்சோப லட்ச மக்களின் நியாயமான கோரிக்கையை அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். எல்லை மீற அனுமதிக்க கூடாது. உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிற அடிப்படையில் 5 மாநிலத்திலே கேள்வி கேட்டிருக்கிறது. குஜராத்திலே, மத்திய பிரதேசத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே, ராஜஸ்தானிலே பசு பாதுகாப்பு என்ற பெயரால் அடாவடித்தனங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அந்த இயக்கத்தை ஏன் தடை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை புரிந்து பசு பாதுகாப்பு இயக்கம் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். இந்த குற்றத்திலே சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் மக்கள் மன்றத்திலே தூக்கிலிட்டு கொல்லப்பட வேண்டும். இந்த அயோக்கியத்தனங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் அதற்குரிய காரியங்களில் முஸ்லிம்களே களத்திலே இறங்குவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.